சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே சாவித்திரிக்கும் தாமரைக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே நாம் கொடுத்த கஷாயத்தை தமிழ்ச்செல்வி ஃபுல்லாக குடிச்சிட்டு தான் போனான். ஆனால் அவளுக்கு ஏன் ஒன்றுமே ஆகலை. நைட் ஆக போகுது. இது வரைக்கும் அவளுக்கு வயிறு வலிக்கவும் இல்லை. அவள் ஒன்றுமே ஆகலை, நல்லா தான் இருக்கா. அப்படின்னா அந்த மருந்து வேலை செய்யலையா? இல்லை அந்த மருந்தை அந்த மருத்துவச்சி மாற்றி கொடுத்துட்டாளா? இல்லை நீ அந்த மருந்தை மாற்றி கொடுத்துட்டியா? என்னடி தாமரை, எனக்கு ஒன்றுமே புரியலடி, தலையே வலிக்குதுடி அப்படின்னு சாவித்திரி புலம்புறாங்க. மா, என்னம்மா சொல்கிற? நீ அந்த பீரோவில் வச்சிருந்தால மருந்து, அந்த மருந்து தானே? ஆமாண்டி, அந்த மருந்து தான். அந்த மருந்து தாம்மா உனக்கு கொடுத்தேன் நான் உன்கிட்ட. நீயும் எல்லாத்தையும் கலந்து கொடுத்த. அப்படி கொடுக்கும்போது எப்படிம்மா அது இதாகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்புறம் எப்படிடி அவளுக்கு ஒன்றுமே ஆகலை அப்படிங்கிறாங்க. ஏம்மா, எனக்கு ஒரு யோசனை. என்னாடி சொல்கிற? நாம் ஒன்று மருத்துவச்சி மருந்தை மாற்றி கொடுத்துருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக அந்த மருந்தை குடித்த தமிழ்ச்செல்விக்கு ஏதாவது ஆயிருக்கணும். ஏன்னா அவள் காலைல மருந்து குடிச்சிட்டு கிளம்பி வெளியே போயிட்டா. ஒருவேளை அவளுக்கு நடந்ததை யாரும் பெருசாக கண்டுக்காமல் இருந்திருக்கலாம்ல. தமிழ்ச்செல்விக்கு எதுனா ஒன்றா சேது இப்போ பார்க்க மாட்டார், மாமாவும் பெரிய மாமாவும் பார்க்க மாட்டாங்க. அதனால் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம்ல. நம்ம போயிட்டு ஒன்று மருத்துவச்சிக்கிட்ட இதை பற்றி கேட்கணும். இல்லைனா தமிழ்ச்செல்விகிட்டே போயிட்டு காலையில் நீ குடிச்சு போன மருந்துனால உனக்கு எதனா ஆச்சான்னு கேட்கணுமா? இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் நாம் கொடுத்த மருந்து வேலை செஞ்சுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, தாமரை நீ சொன்ன மாதிரி நாம் ஏன் அந்த தமிழ்ச்செல்வியை கூப்பிட்டு கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. மா, நீ சொல்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் நம்ம கூப்பிட்டு கேட்கும்போது அவள் கண்டுபிடிச்சிட்டானா? இல்லை தாமரை, அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு சந்தேகமே வராத அளவுக்கு நம்ம கேட்கணும், புரியுதா? நீ வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாமரையும் சாவித்திரியும் வராங்க. வந்துட்டு, ஏய் தமிழ்ச்செல்வி இங்கே வாயேன் அப்படின்னு சாவித்திரி கூப்பிட, இந்த வந்துட்டம்மா அப்படின்னு தமிழ்ச்செல்வி இங்கேருந்து அங்கே போகிறாங்க. போனோடனே, தமிழ்ச்செல்வி பிரச்சாரம் எப்படிம்மா போச்சு நிற்கி அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா போணுச்சுமா அப்படின்னதும், சரிம்மா காலையில் இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு போனல, அதுக்கப்புறம் உனக்கு எதுனா வயிறு வலி அது மாதிரி இருந்துச்சாம்மா அப்படி கேட்க, ஏம்மா அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா காலையில் அப்போத்தான் நீ பிரச்சாரத்துக்கு போயிடுவ அப்படிங்கிற அவசரத்தில் கஷாயத்தை ரொம்பவுமே அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்களாம். அதுதான் உனக்கு எதுவும் வயிறு எதுவும் வலிக்குதான்னு கேட்டு சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா நீங்கள் சொல்கிற மாதிரி அது கஷாயம் குடித்தோடனே எனக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போதே வீட்டை விட்டு வெளியே போகும்போதே வாந்தி வந்துடுச்சுமா. நானும் உடனே வாந்தி எடுத்துட்டேன். ஒரு வேளை அதனால தான் இருக்குமோன்னு தோணுதுமா அப்படின்னு சொல்லவும், அப்படியே சாவித்திரியும் தாமரையும் பார்க்குறாங்க. பார்த்தியா? சரி சரி, ஓகே ஓகே, சரிம்மா அதுதான் அப்பத்தை கேட்க சொன்னாங்க. நாளைக்கு கொஞ்சம் கம்மியாகவே தருவாங்க அப்போனா. சரிம்மா நீ போய் சாப்பிட்டு தூங்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே தமிழ்ச்செல்வி யோசிச்சிட்டே போகிறாங்க. பரவாயில்லையே, சாவித்திரியும் தாமரையும் இப்போது கொஞ்சம் மாறிட்டாங்க அப்படின்ட்டு. இந்த பக்கம் சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிறாங்க. மா, பாத்தியா அவள் வாந்தி எடுத்துட்டாலாம், அப்புறம் எப்படி கலையும்? என்னம்மா போம்மா அப்படின்னு சொல்ல, டேய் எனக்கு என்னடி தெரியும், அந்த மருத்துவச்சி அப்படி தான் சொன்னான், இந்த மருந்தை சாப்பிட்டா பெரிய பெரிய யானைகளுக்கே கரு கலைஞ்சிடும்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இவளுக்கா கலையாது அப்படின்னு நான் நினச்சேன். சரி விடு, நாளைக்கு காலைல அந்த மருத்துவச்சியை பார்த்து இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று மருந்து ரெடி பண்ணுவோம் நாம் அப்படின்னு சொல்கிறாங்க சாவித்திரி. சரிம்மா, அதையாவது கரெக்டாக பண்ணுமா. இப்படியே விட்டோம்னா அவன் வயிற்றில் வளர கரு அதிகமாக வளர்ந்துருச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்ல, சரிடி தாமரை நான் பார்த்துக்கிறேன் விடுன்னு சொல்லிட்டு காலையில் சாவித்திரி அந்த மருத்துவச்சியை பார்க்க தான் போகிறாங்க. சாவித்திரியும் தாமரையும். இந்த பக்கம் பார்த்தா நம்ம செல்லப்பாண்டி வீட்டுக்கு அந்த ஏட்டையா இருப்பார்ல, அவருடைய கூட்டாளி, அவர் வராரு. வந்தோடனே செல்லப்பாண்டியை பார்த்து, செல்லப்பாண்டி நான் பண்ண தப்பு தான்டா, என்னை மன்னிச்சிடான்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சி கூத்தாடிட்டு போகிறாரு. அதே மாதிரி இங்கே வசந்திக்கு அப்படி வந்து அவர் பேசுனதுக்கப்புறம் ஒரே தலைவலி தாங்கலை. ஏற்கனவே வசந்திக்கு அந்த ஹோட்டலில் அடித்து நொறுக்கும்போது தலையில் ஏற்பட்ட காயம் சரியாக ஆறவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் வந்து என்னை மன்னிச்சிருப்பா, நான் பண்ண தப்புனால தான் இன்றைக்கி தமிழ்ச்செல்வி இப்படி ஆகிட்டா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணலாம் யோசிச்சு இங்கே வசந்திக்கு ஒரு தலைவலியாக இருக்குது. சரி நம்ம போய் மருத்துவச்சியை பார்த்து இதுக்கு எதனா மருந்து வாங்கிட்டு வரலாம், காயமும் இன்னும் ஆறவேலின்னு சொல்லி இங்கே வசந்தியும் மருத்துவச்சியை பார்க்க தான் வராங்க. இங்கே வசந்தி போகிறதுக்குள்ளே சாவித்திரியும் தாமரையும் போயிட்டு இது மாதிரி மருத்துவச்சியை பார்த்து கேட்குறாங்க. நாங்கள் கர்ப்பம் கலைக்கிறதுக்காக ஒரு மருந்து வாங்கிட்டு போனோம் உங்கள்கிட்ட. அந்த மருந்தை அப்படியே ஊற்றி ஒரு கஷாயத்தில் கொடுத்தோம். ஆனால் அதை குடித்த அவங்களுக்கு வாந்தி தான் வந்துச்சு தவிர கர்ப்பம் கலையவே இல்லை. எதனால் அப்படி? ஒருவேளை கர்ப்பம் கலைஞ்சிருக்குமான்னு கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோ மருந்து கொடுத்தீங்க அப்படின்னு அந்த மருத்துவச்சி கேட்குறாங்க. நீங்கள் கொடுத்த மருந்தை ஒரு 3/4 மருந்து அப்படியே ஊற்றி கொடுத்தோமான்னு சொல்ல, ஏம்மா அது அவ்வளோ வீரியமான மருந்துமா, அதை போய் நீங்கள் அப்படியே ஊற்றி கொடுப்பீங்க? அதில் சும்மா ஒரு 2 ஸ்பூன் கொடுத்தாலே போதும் கர்ப்பம் கலைஞ்சிருக்கும்.
நீங்கள் எல்லாத்தையும் ஊற்றி கொடுக்கவும் அதோட வீரியம் அதிகமாக இருக்கும். அதுதான் அந்த பொண்ணுக்கு ஒத்துக்காமல் வாந்தி எடுத்திருப்பாங்க. நீங்கள் திரும்ப என்ன ஒரு மருந்து தரேன், அதை எடுத்துகிட்டு போங்க, சும்மா ஒரு 2 ஸ்பூன் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லவும், சரி சரி அப்போ கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஒளிஞ்சேருந்து கேட்குறாங்க வசந்தி. அப்போது இவங்க யாருக்காக இந்த மருந்தை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒளிஞ்சேருந்து பார்த்துட்டு சாவித்திரியும் தாமரையும் போட்டு அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. கரெக்டாக சாவித்திரி வீட்டுக்கிட்ட போய் நின்றுட்டு, தாமரை இன்னைக்கு நைட்டு விட்டுருவோம், நாளைக்கு காலையில் அம்மா அதே மாதிரி கஷாயத்தை மிக்ஸ் பண்ணுவாங்க, அப்போதைக்கு இதில் 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி அந்த தமிழ்ச்செல்வியை கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை எல்லாமே இன்னியோட முடிஞ்சிடும்டி அப்படின்னு சொல்லவும், இங்கே வசந்தி அதை கேட்டு அப்படி தூக்கி வாரி போடுது. அடி பாவிங்களா, என் பொண்ணு கர்ப்பமாகவே இல்லை, ஆனால் நீங்கள் அவள் கர்ப்பமாக இருக்கான்னு நினச்சி இப்படியாப்பட்ட வேலையை பார்க்குறீங்களா? நீங்களும் நல்லா இருப்பீங்களா? ஒரு வயிற்றில் ஒரு கரு வளருது அப்படின்னா அதை அழிக்கிறது எவ்வளோ பெரிய பாவம், அதை இப்படி மனசாட்சி இல்லாமல் பண்ணுறீங்களடி, அடி சண்டாளிங்களா அப்படிங்கிற மாதிரி வசந்தி யோசிக்கிறாங்க. இதை எப்படியாவது தான் பொண்ணுக்கிட்ட சொல்லியே ஆகணும், அதோட இந்த விஷயத்த மாப்பிள்ளைகிட்டையும் சொல்லணும், அப்போ தான் தான் பொண்ணுடைய உயிருக்கு நல்லா இருக்க முடியும், இல்லைனா தான் பொண்ணுடைய உயிரே பறி போயிடுமே அப்படின்னு இங்கே வசந்தி யோசிக்கிறாங்க. அப்படியே சாவித்திரியும் தாமரையும் வீட்டுக்குள்ளே மருந்தை ஒளிச்சு வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு வசந்தி ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டு எப்படி இதை தமிழ்ச்செல்விட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. அப்போதைக்கு அந்த ஏட்டையா இருக்கார்ல, நம்ம செல்லப்பண்ணியோட கூட்டாளி, அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு, என்ன நம்ம கூட்டாளி மனைவியாச்சு வசந்தி, இவங்க ஏன் இங்கேருந்து அழுதுட்டுருக்காங்க, என்னாச்சு அப்படின்னு போய் கேட்குறாரு. என்ன வசந்தி, ஏம்மா இங்கேருந்து அழுதுட்டுருக்க அப்படின்னு கேட்கும்போது, அண்ணன் நீங்கள் பண்ண தப்புனால இன்றைக்கி என் பொண்ணு கார் ஷெட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்திருக்கா, அதை பார்க்கும்போது என் பெத்த வயிறு பற்றிக்கிட்டு எரியுதுண்ணே, அது மட்டும் பத்தாதுன்னு அந்த ராஜாங்காவோட தங்கச்சி சாவித்திரி இருக்காங்கல்ல, அவங்க என் பொண்ணு வயிற்றில் வளர கர்ப்பத்தை கலைக்கணும்னு போய் மருத்துவச்சிட்ட விஷம் வாங்கிட்டு போகிறாங்கண்ணே, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அம்மாவா என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அழுகுறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்னை மன்னிச்சிருமா, நான் அன்றைக்கி பண்ண ஒரு சின்ன தவறு தான் இன்றைக்கி தமிழ்ச்செல்வி இப்படி கஷ்டப்பட்டுருக்கா, அது மட்டும் இல்லை, நான் அன்றைக்கி கொஞ்சம் சூதானமாக இருந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், ஆனால் இனிமேலும் அது மாதிரி தவறை நடக்க விட மாட்டேம்மா, நான் பண்ண பாவத்துக்கு நானே பேச்சத்தை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் உள்ளே போக போகிறாரு. உடனே வசந்தி சொல்கிறாங்க, அண்ணே வேண்டாண்ணே, இதெல்லாம் சொல்லிட போகிறாங்கண்ணே, என் பொண்ணுகிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லி கொஞ்சம் உஷாராக இருக்க சொன்னால் போதுண்ணே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது கரெக்டாக கருப்பு வந்துடுறாரு. என்னம்மா, என்ன சித்தி, ஏன் இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, தமிழ்ச்செல்வி பார்க்க வந்தீங்களா, உள்ளே வாங்க பார்த்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா வேணாப்பா, நாங்கள் வந்தால் என் பொண்ணுக்கு தான் பிரச்சனை, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கே சித்தி அழுதுட்ருக்கீங்க, வீட்டில் எதுனா பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா அது வந்து, அட என்ன சித்தி, நான் உங்கள் புள்ள மாதிரி, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, வசந்தி நடந்த எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இது மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு மருத்துவச்சியை பார்க்க போனப்பா, அப்போது இந்த சாவித்திரி அம்மாவும் தாமரை பொண்ணும் கர்ப்பத்தை கலைக்கிற மருந்தை வாங்கிட்டு வந்தாங்க, அதுவும் நேத்தி வேற கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, அதுதான் எனக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னு அவங்கள பின்னாடியே வந்தப்பா, பார்த்தா தமிழ்ச்செல்விக்காக தான்ப்பா அந்த மருந்தையே வாங்கிட்டு போகிறாங்க, அதை பார்த்த உடனே பெத்த வயிறு பற்றிக்கிட்டு எரியுதுப்பா, என் பொண்ணு இங்கே வேலைக்காரியை விட மோசமாக கார் ஷெட்டில் தங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கா, அது பத்தாதுன்னு இப்போது அவள் வயிற்றில் வர கருவை கலைக்கிறதுக்கு இப்படி இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உசிரே ஒரு பக்கம் நின்றுடு போல தோணுதுப்பா அப்படின்னு சொல்லவும், கருப்போன்னே அடைச்சி இந்த அளவுக்கு இறங்கிட்டாங்களா அவங்க, இன்றைக்கி அதுக்கு ஒரு முடிவு காட்டுறேன் இருங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே ஒன்று அந்த ஏட்டையா சொல்கிறாரு, தம்பி நான் அன்றைக்கி பண்ண தப்புக்கெல்லாம் காரணத்தை இன்றைக்கி நான் உண்மையை சொல்லியே ஆகணும்ப்பா, நானும் வரேன் கூடன்னு சொல்ல, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்கவும், இல்லைப்பா அன்றைக்கி தமிழ்ச்செல்வி தான் ஃபோன் பண்ணி சொன்னா அப்படி உண்மையை என்னை சொல்ல சொல்லி எனக்கு சரக்கெல்லாம் ஊற்றி கொடுத்தது யார் தெரியுமான்னு கேட்க, யாருங்க அப்படின்னு கேட்கவும், அந்த ஈஸ்வரியும் போஸும் தான்ப்பா எனக்கு அதெல்லாம் பண்ணாங்க, அன்றைக்கி மட்டும் அவங்க என்ன பிரெயின் வாஷ் பண்ணி சரக்கெல்லாம் ஊற்றி கொடுக்காம இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் யாரை பற்றியும் சொல்லியிருக்க மாட்டேன், நான் பண்ண பாவம் தான் இன்றைக்கி அந்த பொண்ணு இப்படி கஷ்டப்படுறா, நானும் வரேன்ப்பா, நானே வந்து இந்த உண்மையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏட்டையாவும் கருப்பும் நேராக உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு கருப்பு கூப்பிட்றாரு, கூப்பிட்டோன்னே சேது வராங்க, அப்புறம் மோகனை வராங்க, அப்பத்தா வராங்க, அப்பத்தா வந்து கேட்குறாங்க, என்னடா கருப்பு யார் அது, அந்த ஆள் ஏன் இங்கே வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அவர் ஒரு சில உண்மையை சொல்ல வந்திருக்காரு, அதோட நம்ம சாவித்திரியும் தாமரையும் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கருப்பு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஏட்டையாவும் அன்னைக்கு நடந்த எல்லா உண்மையும் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே சாவித்திரி, தாமரை, ஈஸ்வரி எல்லாமே, என்ன கருப்பு இப்படி தேவையில்லாம வதந்தியை கிளப்பிட்டு இருக்க, அதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி அந்த ஏட்டையாட்டையும் அந்த ஆதாரத்தை கேட்குறாங்க.
கேட்ட உடனே கருப்பு சொல்கிறாரு, அப்படிங்களா, ஆதாரம் வேணுமா? இப்போது நான் உங்கள் ரூமில் போய் பார்க்குறேன், கர்ப்பத்தை கலைக்கிற மருந்து இருக்கான்னு பார்க்குறேன், இல்லைனா நான் இப்போயே போய் மருத்துவச்சி அழைச்சிட்டு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே அதுக்குள்ளே வசந்தி போய் மருத்துவச்சிட்ட பேசி மருத்துவச்சியும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்த உடனே, அப்படியா, போய் அழைச்சிட்டு வா போ, நாங்கள் யார்கிட்டையும் எந்த மருந்து வாங்கலைண்ணே, தேவையில்லாமல் அது கருப்பு எங்களை பழி போடுறான் அப்படின்னு இங்கே சாவித்திரி சொல்ல, கரெக்டாக திரும்பினா அந்த மருத்துவச்சி வந்து நிற்கிறாங்க. உடனே கருப்பு, இந்த வந்துட்டாங்களா மருத்துவச்சி, மருத்துவச்சி சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், மருத்துவச்சியும் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அதை கேட்ட ராஜாவும் இங்கே பயங்கரமாக கொந்தளிக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஏட்டையாவும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது, அந்த ஆறுமுகம் அப்படின்ட்டு தான் ஃபோனை வாங்கி சாவித்திரி பேசுனாங்க, சாரி தாமரை, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே சாவித்திரி, ஈஸ்வரி, தாமரையால் ஒன்றுமே பேச முடியல. ராஜாங்கத்துக்கு அப்போ தான் எல்லாமே புரியுது, நம்ம கூட இருந்தவங்க தான் எல்லாமே நம்மளை ஏமாற்றிருக்காங்க, ஆனால் நம்ம பையனும் நம்ம மருமகளும் தான் நமக்காக உண்மையாக நம்ம மேலே அக்கறையும் பாசமும் வச்சுருக்காங்கங்கிறத அப்போ தான் புரிஞ்சுக்கிறார் ராஜாங்கம். அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே பார்க்குறாரு 3 பேரையும், அப்படியே அருவாள் எடுக்கிறாரு. 3 பேரும் ஓடி போய் காலில் வந்து கெஞ்சுறாங்க, அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, தெரியாமல் பண்ணிட்டேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. மாமா நானும் தெரியாமல் புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமாங்கிறாங்க. அப்படியே அப்பத்தா ஓடி போய் 3 பேரையும் பலா அறையிறாங்க. ஏன்டி நீங்களாம் பொம்பளைங்களாடி, சி, ஒரு பொண்ணை போயிட்டு இப்படி கொடுமைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவள் வயிற்றில் வளர கருவையே கலைக்க பார்த்துருக்கீங்களடி, சி, நீங்களே என்ன மாதிரி பொம்பளை நீங்கிறாங்க. ராஜாங்க உடனே, அம்மா இவங்க எல்லாரையும் இங்கேருந்து மரியாதையாக போக சொல்லிடுங்க, இல்லைனா இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு ராஜாங்க மிரட்டுறாரு. தமிழ்ச்செல்வி ஓடி வந்துடுறாங்க. தமிழ்ச்செல்வியை பார்த்து ராஜாங்க அப்படியே கையெடுத்து கும்புறாரு, என்னை மன்னிச்சிருமா தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறாங்க. ஐயோ மாமா என்னமாம்மா பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்கிறாங்க. சேதுவும் வந்துடுறாரு. சேதுவும் பார்த்து அப்படியே கையெடுத்து கும்புறாரு தமிழ்ச்செல்வியை, என்னை மன்னிச்சு தமிழ்ச்செல்வின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. இந்த 3 பேரும் அப்படியே ஓடி போய் தமிழ்ச்செல்வி காலில் விழுறாங்க. ஏன்னா தமிழ்ச்செல்வி சொன்னால் மட்டும்தான் இனிமேல் நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி காலில் வந்து என்னை மன்னிச்சு தமிழ்ச்செல்வின்னு சொல்கிறாங்க. அப்படியே தமிழ்ச்செல்வி நிற்கிறாங்க.